அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம். ஆரம்பத்திலேயே இந்த வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இருக்கேம்மா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்கள்ட்ட பேசுறதுக்கு எவ்வளவு நாளா ட்ரை பண்ணி, அப்பா எனக்கு நீ லேட்டா பேசலாம் கவலைப்படாதன்னு எனக்கு சொன்னது மாதிரியே இருந்தது. அதான் சரி நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டு நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட யூடியூப் சேனல்லாம் என்ன பேசுறதுன்னே தெரியல போங்க. எனக்கு படங்குது. உங்க சேனல்லாம் பார்த்தேன். ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு பார்த்து என் மனசுல உள்ள கவலையெல்லாம் தீர்ந்தது. இப்ப நல்லா இருக்கேன். என் உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்ப எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கும்பிடுவேன், கொல்லுவேன், பட்டைய போடுவேன், அவ்வளவுதான் அப்பா வேணும். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பா என் கூடயே இருக்கிறாருங்க. எனக்கு இந்த ஆனந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யார்கிட்டயுமே சொல்லல. இதை உங்கள்கிட்ட தான் நான் சொல்றேன். என்னோட யாருக்கிட்டையுமே சொல்லிக்கல என் மனசுல உள்ளத. இன்னைக்குதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நம்ம வீடியோ எல்லாம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் ஒரு 4 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு 4 மாசமா எனக்கு திடீர்னு உங்களோட வீடியோ ஒண்ணு வந்தது. அப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தேன். நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன். அப்ப உங்களோட வீடியோவை பார்த்தேன். அதுல இருந்து விடுறதுல உங்க வீடியோ ஒரு நாளைக்கு 4 நாளை எப்பப்ப மன உளைச்சல் வருதோ அப்ப எல்லாம் பாக்குறது. எப்பப்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்ப எல்லாம் நீயே நான், நீயே நான் சொல்லிட்டே இருப்பேங்க ஐயா. இப்ப நான் தெளிவா இருக்கேங்க ஐயா. இவனுக்கு ஒரு வாரமா உங்கள்கிட்ட பேசணும்னு அப்பாட்டே ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். நான் குரு கிட்ட பேசணும், எனக்கு நீங்க தான் ஐயா எனக்கு உத்தரவு கொடுங்க, அவங்க பேசணும். எனக்கு இந்த நம்பர் போடவும் தெரியல வாட்ஸ்அப்ல எப்படியாச்சும். எனக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போட்டு கொடுத்த பிற்பாடுதாங்க ஐயா அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணேன். உங்களை பாக்கணும் ஐயா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப ரொம்ப அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம போராடி ஜெயிச்சு வந்துட்டோம். நம்ம சிவனையே நம்ம கூட இருக்கிறாருங்கக்குள்ள நம்ம அந்த காணிக்கை உங்களுக்கு கொடுத்துடணும் பாருங்க. ஏன்னா ஒரு உறுதியா நினைச்சிட்ட காணிக்கைய நம்ம கொடுத்துடணும் ஐயாவுக்கு. அப்புறம் நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னீங்க தெரியுங்களா, சேர்ந்துக்கலாம் நாங்க தீட்சை கொடுக்குறோம்னு வாட்ஸ்அப்ல. சரி அதுவும் நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம எப்ப நேரடியா பாக்குறோமோ அப்ப பார்ப்போம். அதுக்காட்டி நம்ம தீட்சை எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தாங்க ஐயா உங்களுக்கு பேசி அனுப்பி போட்டிருந்தேன். ஆமா, நீங்க மலேசியாவா சிங்கப்பூரா? இல்லங்க ஐயா, நான் சிங்கப்பூர்ல தாங்க ஐயா இருக்கேன். சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், மலேசியால. சிங்கப்பூர்ல என்னன்னா நம்ம அடிக்கடி பேச முடியாது, கொள்ள முடியாது. எங்க மேடம் வீட்டுல இருந்தாங்கனால நம்ம பேச முடியாது. நான் ஒரு வயசானவங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டார்ச்சர் தான். எல்லாத்தையுமே அப்பாட்ட தான் சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே அப்பா. ஆனா இப்ப என்னன்னா என்னோட கோபம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த பணிவு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பணிவு கட்டிட்டு அப்பாட்ட எனக்கு பணிவு கொடுத்துருங்கப்பா. கோவம் இருந்தா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாது வயசானவங்களை. சிங்கப்பூர் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு. சரிங்கம்மா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு 50ங்க ஐயா. 50ங்க. சரி சரி. எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேங்க ஐயா. அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா. அப்புறம் தீட்சை வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்க. ஓகே ஓகே. அப்புறம் வேற என்ன நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க? வேற நான் என்ன சொன்னேன்னா, இந்த பணம் அனுப்பிடணும் உங்களுக்கு. நான் இடையில கொஞ்சம் வெளியில போனேன்னா எனக்கு உங்களுக்கு அந்த நீங்க இந்த ஜிபிஎஃப் இருந்தா அனுப்பலாம்னு சொல்றீங்க. ஆனா அங்க ஜிபிஎஃப் கேட்க மாட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பேர் தான் கேட்பாங்க. அது இருந்ததுன்னா உடனே நான் பணம் அனுப்பி விட்டேன்னா வந்துருங்க ஐயா உங்களுக்கு. சரி நான் அக்கௌண்ட் நம்பர் சரி உங்க பேரு உங்க அக்கௌண்ட் நம்பர் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் பணம் போட்டுட்டு உங்களுக்கு உடனே உங்களுக்கு அந்த ரிப்ளை பண்றேன். அது நீங்க வரலங்கறத நீங்க சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. நான் எனக்கு எது எவ்வளவு அங்க கொடுக்கணும்னு எனக்கு அப்பா அங்க உத்தரவு கொடுக்குறாங்களா நான் கொடுக்குறேன். அது 3000மோ இல்ல 5000மோ இல்ல 10,000மோ அது தெரியாது. அந்த நேரம் அப்பா என்ன சொல்றாங்களோ நான் காணிக்கை உங்க விருப்பம் போல கொடுங்க. சரி
காணிக்கை சிவனுக்காக நான் கொடுக்கறேன், அது அப்பாவுக்காக கொடுக்கறேன். அது நீங்க ஏத்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஆன்லைன் கிளாஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது பாருங்க, அதுக்கு நீங்க சொல்லுங்க, அது தந்தார். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க, மறந்துடாதீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ போராடி இருந்தேன்னா பாருங்க, சிவனே கெதின்னு இருப்பான். நான் எப்போ பார்த்தாலுமே அப்பா நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும்னு. அதேமாரி என்ன மாரி எவ்வளோ பொண்ணுங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா உங்கள் வீடியோ பார்த்து. மற்ற பேர் வீடியோ எல்லாம் வேஸ்ட்டு, ஆனால் உங்கள் வீடியோ பவர்ஃபுல். உடனடி சிவன் கரண்ட் பவர் மாரி வர்றாரு பாருங்க, கரண்ட் பவர். அதுவும் நைட்ல பாருங்க, பகல்ல உட்கார்றதோட நைட்ல தாங்க ரொம்ப எனக்கு. என்னால முடிஞ்சது வந்து 1 மணிக்கு எடுப்பேன், இல்ல 2 மணிக்கு எடுப்பேன், 12 மணிக்கு. அப்படி கண்ணை மூடிட்டு எழுந்து எப்ப கூப்பிடுறாரோ என்னை எழுப்பி விட்டுருவார். அடிச்சு எழுப்புறாரோ தட்டி எழுப்பிடுவாரோ தெரியாது. அந்த டயத்துல அப்படியே வருவாரு. ஆமாங்க, இதெல்லாம் நான் யார்ட்டையுமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா யார்ட்டையும் சொன்னா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த குருகிட்ட தான் நம்ம சொல்லணும் பாருங்க. அந்த எனக்கு நைட்ல தாங்க, பகல்ல எல்லாம் என்னால முடியாதுங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் வேலை அதிகங்க ஐயா. அதனால வந்து நான் எப்பயுமே சிவனை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பயும் சிவனை நினைப்பேன், படுத்தாலும் நினைப்பேன், உட்கார்ந்தாலும் நினைப்பேன், வேலை செஞ்சுட்டு கொள்ளலாம் அவரே நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நைட்ல தாங்க எனக்கு ரொம்ப அப்படியே கரண்ட் மாரி கொடுப்பாரு பாருங்க தலையில. அப்படியே அப்படியே எப்படி வரும்னே எனக்கே தெரியாதுங்க. அந்த நேரம் என்னையே மறந்துடுவாங்க. எங்க இருந்து வருதுங்க? உச்சந்தலையில மேல இருந்து இறங்குதா? எங்க இருந்து இறங்குது? மேல உச்சந்தலையில தாங்க எனக்கு அப்படியே வந்து அப்படியே பவர். அதுக்கு முன்னாடி புருவ மத்தியில தாங்க வந்தாரு. அப்புறம் கும்பிடு நைட்ல கும்பிட அவரை நினைச்சிட்டு உட்கார. ஆனா எனக்கு டைம் தாங்க கிடைக்க மாட்டேங்குது. பகல்ல கிடைச்சா இன்னும் நல்ல பவர் கிடைக்குங்க. ஆனா இதுவே ஒரு நேரத்துல நான் பவர் கேட்டதுக்கு எனக்கு 100க்கு 100 பவர் வேணுங்க. ஐயான்னா அந்த பவர் எனக்கு தலை உச்சியில கொடுத்துட்டாருங்க. எந்த நேரம் நான் நினைச்சு உட்காடுறேன் சிவன் அப்பா நினைச்சிட்டு உட்காந்தேன்னா வந்துருங்க. இந்த சந்தோஷத்தை உங்கள்ட்ட தாங்க சொல்லணும். முதல் இந்த சந்தோஷத்தை உங்கள்ட்ட தான் அறிவிக்கும். அதாவது வாட்ஸ்அப்ல பேசுறதோட நேர்ல உங்கள்ட்ட சொல்லணும். கண்டிப்பா நான் ஊருக்கு வந்தேன்னா நாமக்கல் வந்து பாப்பங்க ஐயா, உங்களை நிச்சயம் வந்து பாப்பங்க ஐயா. சரி பாருங்க, உண்மை இப்ப தீட்சை வாங்கிக்கோங்க. தீட்சை வாங்கிட்டீங்கன்னா அந்த பயிற்சி, தீட்சைங்கிற ஒரு பயிற்சி தான். ஒரு நாளைக்கு காலை எழுந்த உடனே, காலை எப்ப எழுந்தாலும் சரி, எழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் பண்ணிருங்க. சரியா? அப்புறம் மதிய நேரத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க போதும். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100 பவர் திருப்தி. உங்களுக்கு 100க்கு 100 திருப்தியா பவரா மாறிடுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுவே எனக்கு பவர் தாங்க. எனக்கு பேசுறதே கடவுள் வந்து பவர் தான் கொடுத்திருக்காரு. சரி, நீங்க வந்து நல்லா ஒரு திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா நல்லா பவர் வரும், நல்லா உணர்றீங்க. சிவனை வந்து நீங்க நல்லா உணர்றீங்க, நான் புரியுது. அப்ப சிவ ஒளிய பாத்தீங்களா இல்லையா? அது இன்னும் பாக்கலங்க. அதாங்க எனக்கு நான் ரொம்ப வந்து ப்ரே பண்றேன். ஆனா இவ்வளவுதான் காமிக்கிற அப்பா வந்து எனக்கு அந்த ஒளியும் காமிப்பாங்க. நம்ம அவசரம் பண்ண வேணாம்னு சொல்றாப்புல. உனக்கு இன்னும் அது எதிர்பார்க்க கூடாது, அது எதிர்பார்க்க தானா வரும். அது வந்து நீங்க நைட்ல ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த சிந்தனையிலேயே இருந்து அவரை நினைச்சிட்டு இருக்கும் போது தானா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது மாதிரி ஒரு நாளைக்கு மாதம் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து அது நீங்கள் ஒளியை பார்க்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் போடலான்ட்டு இருக்கேன். சரியா? அது நான் போடவும் உங்களுக்கு தெளிவாகிடும். எப்படிங்கிற ஒரு தெளிவானதான் உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுவேன். அந்த எப்படிலாம் இருந்தாக்கா உங்களுக்கு அந்த ஒளியை ஒளி வரும். நம்ம பார்க்குறதுலாம் தானாகவே வரும், நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ என்ன ஒரு கான்செப்ட், என்ன ஒரு ரகசியம்னா, இப்போ நீங்கள் இந்த தீட்சை வாங்கிட்டு இந்த தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு அந்த சிவ ஒளியை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக்காக வருது. என்னன்னா இந்த தீட்சை வாங்கணும் நிறைய பேர் எல்லாருமே வந்து அதை கரெக்டாக பண்ணும்போது, தீட்சையை வாங்கிட்டு கரெக்டாக தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு பண்ணும்போது, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுனாவே என்ன ஆகுதுனாக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. அதே மாதிரி அந்த கரெக்டாக பண்ணுனாக்கா உடனே சில பேர் தீட்சை வாங்கிட்டு ஒரு 1 ஹவர்லேயே சொல்கிறாங்க, 1 மணி நேரத்துலேயே இந்த தீட்சையை வாங்கிட்டு இந்த பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நல்லா அமைதியாக தியானம் பண்ணினேன். தீட்சை வந்து 2 நிமிஷம் தான் பண்ணணும். 2 மினிட்ஸ் தான் அந்த தீட்சைங்கிறது. அது 2 நிமிஷம் தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண வேண்டியதில்லை.
அதுக்கப்புறம் உட்காந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. 10 நிமிஷம் முழுமையாக தியானம் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம். அப்படி பண்ணும்போது அந்த சிவ ஒளியை நான் பார்த்தேன். நல்லா ரவுண்டாக சிகப்பாக எனக்கு தெரிஞ்சுது. நல்லா பார்க்க முடியுது. சிவ ஒளியை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த சிவ ஒளியை பார்க்குறத நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த தீட்சை பயிற்சி பண்ணிவிட்டு நாங்கள் அந்த அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஒளி தானாக வருது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அப்புறம் ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வயசு 52. அந்த அம்மா என்ன சொல்லுதுனாக்கா, நான் இந்த தீட்சை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பயிற்சி பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் தாங்க முடியாமல் கலகலகலன்னு அவர் சிரிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷத்தில் நான் சிரிக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த தீட்சை பண்ணும்போது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு. இப்போ 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 பேர் நான் இந்த தீட்சை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிவ ஒளியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலம்மா நீங்கள் தீட்சை எடுத்துட்டா சிவ ஒளியை பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை. எல்லா ப்ராப்ளம் ஒட்டு மொத்தமாக எல்லாம் சால்வ் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு டெக்னிக் கிடையாது. இந்த தீட்சை நான் கொடுக்குற இந்த பயிற்சிக்கு மேலே, தீட்சைங்கிற பயிற்சி, அதுக்கு மேலே எந்த டெக்னிக் கிடையாது. யூடியூப்பில் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பலவிதமாக சொல்லி எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. பலவிதமாக சொல்லி மக்கள்கிட்ட பயிற்சி கொடுக்குறேன், 1 மணி நேரம் பயிற்சி கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி மணிக்கணக்கில், நாள் கணக்கில், 2 நாள் 3 நாள்னு சொல்லிக்கிட்டு பொழுது ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறது வந்து சில நேரடியாக வந்தால் சில பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா கண்டிப்பா வருவாங்கய்யா, கவலைப்படாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களா வந்துருவேன், வந்து பாப்பேன். சரி, அது இருக்கட்டும். நேரடியாக வந்தாக சில பயிற்சிகள், எளிய பயிற்சிகள் சொல்லி கொடுக்கலாம் எப்படிங்கிறதெல்லாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து இந்த வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் எல்லாமே சொல்லிடுறோம். வாட்ஸ்அப்லேயே எல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 நிமிஷத்துலேயே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோ சுருக்கமாக. அதுக்கு மேலே இல்லைங்கிற அளவுக்கு அந்த டெக்னிக், இதுக்கு மேலே டெக்னிக் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பயிற்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே யாரும் வந்து என்னுடைய இதை யாரும் பிரேக் பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மேலே பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே சாதாரணமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பார்க்குறேன். ஒரு 2000 பேர் வச்சுக்கணும். ஒரு சராசரியாக ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்க்குறாங்க. 3000 பேர் அல்லது 5000 பேர் அந்த மாதிரி போகும். ஒரு பயிற்சின்னு வீடியோ போட்டால் 5000, 6000, 7000 இப்படி போகுது. சில வீடியோவில் 10, 12,000 கூட போகுது. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பார்க்குறாங்க. பரவாயில்ல, அதனால ஒன்றும் வருத்தம் இல்லை. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஒரு பயிற்சி இல்லை. சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணும்போது 100க்கு 100, 200 இதுக்கு மேலே ஒன்றுமே டெக்னிக் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பயிற்சி இருக்குது. அதனால் அது நான் ஒன்றும் எல்லோரும் வாங்க நான் கட்டாயப்படுத்தலை. அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவங்க வாங்கிக்கிட்டோம். நான் ஒன்றும் யாரையும் போய் கட்டாயப்படுத்தலை. ஆனால் வந்து அஸ்வினி முத்திரைங்கிறது ரொம்ப முக்கியமானது பயிற்சி தான். அது வந்து எல்லோரும் பலன் அடையட்டும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும் தான் நான் 100க்கு 100 தெளிவாக, வெளிப்படையாக, சுருக்கமாக, அழகாக சொல்லிட்டேன். 5 வீடியோ போட்டிருக்கேன். 5 வீடியோ போட்டு தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அது என்னான்ட்டு. சரிங்களா? அந்த பயிற்சியும் பண்ணுங்கள். இந்த தீட்சைங்கிறது 2 நிமிஷம் பண்ணுங்கள், போதும். இதுக்கு மேலே வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. இதுலேயே எல்லாமே வந்து சரியாக வந்துடும். தீட்சையை பண்ணாவே உங்களுடைய காரியங்கள்லாம் நாள் முழுவதும் டக்குன்னு நடக்கும். ஏன்னா அந்த தீட்சையை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முழுமையாக தியானம் பண்ணும்போது அந்த சிவ ஒளியே உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே. சிவ ஒளியே உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் நீங்கள் தீட்சை வாங்கிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாளில் தீட்சை வாங்கிக்கோங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. நான் முந்தா நாள் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நான் தியானத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த தியானத்தில் உட்காந்துருக்கக்குள்ளார நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் சிவலோகத்துக்கு வந்து இந்த ஒளியை பார்த்துட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானத்தில் உட்காந்தேன். அப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதேமாரி ஃபாலோ பண்ணேன். எப்படின்னா கீழே ரோடு இருக்குது, அதுக்கு மேலே வீடு இருக்குது, வீடுக்கு மேலே மரம் இருக்குது, மரத்துக்கு மேலே மேகம் இருக்குது, மேகத்துக்கு மேலே வானம் இருக்குது, வானத்துக்கு மேலே நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரத்துக்கு மேலே அங்கே நிலா இருக்குது. நிலாவில் போய் சிவனை கொஞ்சம் நேரம் நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகவே மேலே அப்புறம் சூரிய மண்டலத்துக்கு போனேன். அப்புறம் அங்கே போய் அங்கே செத்த நேரம் சிவனை நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கு மேலே போயிட்டே இருக்கிறேன். அப்புறம் சிவலோகத்துக்கு போகிறேன். அங்கே போய் உக்காந்துட்டு அந்த சிவ ஒளியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க ஐயா. என்னையே அறியலைங்க ஐயா. நான் என்ன தான் ஆனானே எனக்கே தெரில. அந்த ஒளியும் பார்த்தேன். இந்த பாருங்க சொல்கிறேன், இப்பயும் உடம்பெல்லாம் செலுத்து அம்முது. என்ன அறியாமல் பவருங்க ஐயா. உச்சம் தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் பவர்னா அப்படி ஒரு பவர் பாருங்க. எனக்கு அங்கே இருந்துட்டு நான் என்னையே மறந்துட்டேங்க ஐயா. உண்மையில் இது உண்மை. இது அப்படியே எனக்கு என்னால் நினச்சே பார்க்க முடியல. அது பாட்டுக்கு அந்த பவர் அப்படியே வருதுங்க ஐயா. அப்படியே என் உடம்பு, கை, கால், உடம்புல எல்லாத்துலேயும் அப்படியே பவர் படுதுங்க ஐயா. அப்படியே அதுக்கு பிற்பாடு ஒரு 20 நிமிஷம் என்ன அறியாமே உட்காந்துட்டு அதுக்கு பிற்பாடு பாருங்கள் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறமா அப்படி படிப்படியாக நீங்கள் சொன்னது மாதிரியே அவசரப்படாமல் படிப்படியாக குறைஞ்சி நான் அப்புறம் எப்படி போனனோ அதே மாதிரியே வந்து நான் உட்காந்த இடத்துக்கு வந்து உட்காந்தங்க ஐயா. எனக்கு அப்படியே என் உடம்பெல்லாம் உண்மையில் அந்த வலி கிளி எல்லாம் பறந்து போயிட்டு உடம்பு நல்லா இருக்கு, கலகலப்பாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேங்க ஐயா. உண்மையிலே இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று சொல்லியிருப்பேன். எங்கள் மேடம் வீட்டில் இருந்தாங்க, அதனால் சொல்ல முடியல. இன்றைக்கி எங்கள் மேடம் வேலைக்கு போனதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு சிவனோட அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ பவர் கொடுத்தாங்க பாருங்க அந்த அப்பா. எனக்கு என்ன அறியாமையே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. சந்தோஷம்னா அளவுக்கு கடந்த சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே எனக்கு அப்பா வந்து உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் பேச கிடச்சி தான் போல இருக்குது. நான் பேசின பிற்பாடு தான் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வருது. ரெண்டாவது இப்போயும் என் கூட வந்து அதுக்கு முன்னெல்லாம் கூட விட்டுட்டு போயிடுவார். ஆனால் இப்போ எல்லாம் கிடையாது. நான் அவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவரையே வேலை முக்கியம் கிடையாது. ஆனால் சிவன் தான் முக்கியம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்ம வந்து நம்மளை அறியாமையே எல்லாமே நடக்குது. நல்லதாகவே எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேங்க ஐயா. ஆனால் சிவனைய கூட இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட இதை சொல்லணுன்ட்டு தான் நான் அதை சொன்னேன். நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்ருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.